குறிப்பா விஜயோட பிரச்சாரத்துக்கு கடுமையான நிபந்தனைகளை காவல்துறை விதிக்கிறதாகவும் திமுக அவரை பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க செய்திகள் சொல்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அந்த நிலையில தான் திமுக இருக்குதா? விஜய் பார்த்து பயப்படுறாங்க. அப்படி ஒருபோதும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எங்களை பொறுத்த இருக்கவும் கூடாது. எல்லோரும் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் பரப்புரையில் இறங்கலாம். அதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லா கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிக்கு விதிக்கிறதோ அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் மீறக்கூடாது. பிரச்சாரம் பண்ற வாகனத்துக்கு பின்னாடி வந்து வாகனம் வரக்கூடாது விஜய்க்கு விதிக்கிறாங்க. இதே இபி சார் விதிக்க மாட்டாங்க. அவர் பின்னாடியே ஒரு 50 வாகனம் போகுது. இதே விஜய்க்கு இத்தனை வாகனம் போகுது ஒரு நிபந்தனைகள் இல்ல. விஜய்க்கு என்ன அளவுகோலோ அதே அளவுகோல தான் இபிஎஸ்க்கும் இருக்கணும். இபிஎஸ்க்கு என்ன அளவுகோலோ அதான் விஜய்க்கு இருக்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோள். இது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். ஜனநாயகத்துல என்னென்ன இருக்கோ, அரசியல் கட்சிகளுடைய அதிகாரங்கள் என்னென்ன இருக்கோ அதுல தலையிடக்கூடாதுன்றது தான் எங்களுடைய. அதுதான் சொல்றேன், எல்லோருக்கும் ஒரே வழியை ஒரே முறையாக சீராக செய்ய வேண்டும். அது ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சியா இருந்தா என்ன. மாண்பு முதலமைச்சர் போறாருன்னா அவருக்கு செக்யூரிட்டி இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, அதில் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு. அதை தான் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி திட்டிட்டு இருக்கோம். எதுக்காக நாங்கள் அவங்களை விமர்சனம் பண்றோம்? அதனால தமிழ்நாட்டில் அது மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நீங்க இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன்.